அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். இந்த வாரம் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வந்த படமாக வந்திருக்க படம் தான் ஒரு நொடி. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் அறிமுக இயக்குனர் மணிவர்மன் இயக்கத்தில் தமன்குமார், வேலராமமூர்த்தி, எம்எஸ் பாஸ்கர், ஸ்ரீரஞ்சனி, நிகிதா, கஜராஜ், பழக்கருப்பையா அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சஞ்சய் மாணிக்கம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அப்புறம் தியேட்டர்களில் வந்து நல்லா வசூல் அள்ளி குவிக்குது. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம். லோ பட்ஜெட் படம் தான், இருந்தாலும் ஒரு நல்ல விறுவிறுப்பான ஒரு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒரு ஜானரில் வந்திருக்க படம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நான் பார்க்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 18+ இருக்கவங்க பார்க்குறது நல்லது. அது ஏன் நான் படத்தோட ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்களுக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்கள் தான் டாமினேஷன் பண்ணுறது தமிழ்நாட்டில். அது சப்டைட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, டைரக்ட் படங்கள் கூட நல்லா ஓடுது. மஞ்சுமெல் பாய்ஸ், அப்புறம் பிரேமலு, இப்படியான படங்கள். இப்போ சமீபத்தில் ஃபகத் ஃபாசில் அவர்கள் நடித்த ஆவேசம், இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நல்லா ஓடுது. ஏன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்போ பேன் இண்டியா மாதிரி லெவல் ஆகிடுச்சு. எல்லா நடிகர் படமும் எல்லா ஊர்லேயும் ஓடுது. தமிழ்நாட்டிலையும் மலையாள படங்கள் குறிப்பாக நல்லா ஓடுது. அதுலேயும் இப்போ வந்த படங்கள் நல்லா போகிறது காரணம் ஒரு நல்ல விறுவிறுப்பான படங்கள்லாம் நல்லா எல்லாரையும் கவரக்கூடிய அளவு ஜனரஞ்சகமான படங்கள். எந்த மொழியாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமாகிட்டாங்க நம்ம ஊரில். ஸோ ஏற்கனவே சொல்ல வேண்டாம், தமிழ் ரசிகர்கள் நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மலையாள படங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்க சமயத்தில் நல்ல ஒரு தமிழ் படமும் அதுக்கு போட்டியாக இப்போ வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வருது. இந்த ஐபிஎல் டயத்துலேயும் இந்த மலையாள படங்கள் போட்டியிலையும் நல்ல படங்கள், கண்டிப்பாக பேசப்பட படங்கள், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்ல பேர் பெற்ற படங்கள் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் மீறி நல்லா ஓடுன்றதுக்கு உதாரணமாக எல்லா ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்க படம் தான் ஒரு நொடி. ஸோ இந்த படம் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ தமன்குமார் வந்து மதுரையில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு கேஸ் வருது. அது என்னென்னா, ஸ்ரீரஞ்சனி வந்து அவங்க ஹஸ்பண்டான எம்எஸ் பாஸ்கர் வந்து காணாமல் போயிட்டாருன்னு கேஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து அங்கே மதுரையில் ஒரு ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவர் பொண்ணுக்காக கடன் வாங்கியிருப்பார். அது ஒரு கந்து வட்டி ஆளாக வர ஆசாமியாக வர ஒருத்தர்கிட்ட, ஒரு பெரும்புள்ளிக்கிட்ட. அந்த பெரும்புள்ளி தான் வேலராமமூர்த்தி அவர்கள். ஸோ இவங்க வந்து ஸ்ரீரஞ்சனி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் அவரை தமன்குமார்கிட்ட. எனக்கு சந்தேகம் வந்து அந்த கந்து வட்டிக்காரர் தான். ஏன்னா அந்த பத்திரத்தை வச்சுட்டு தான் காசு கொடுத்தாங்க. அந்த பத்திரத்தை மீட்டுறதுக்கு தான் போனார். காசு கொடுத்து காலையிலேருந்து போனவர் மதியானத்துக்கு மேலே சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ அவரை கண்டுபிடிக்கணும், மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தமன்குமாரும் பொறுமையாக கிட்டே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வேலராமமூர்த்தியும் கைது பண்ணி ஸ்டேஷனில் வைக்கிறாரு. அவர் வந்து படைபலம், ஆள் பலம் உள்ள ஆள். அவர் வந்து அந்த ஏரியாவில் பெரும்புள்ளி. அவருக்கு வந்து பழக்கருப்பையா தான் எம்எல்ஏ வருவார். அவரோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பின்னணி உள்ளவரை கைது பண்ணோன்னே அதையும் மீறி அதை முறியடித்து கேஸ் நடத்திக்கிட்டே போகும்போது இன்னொரு கேஸு அதே சமயத்தில் சைமல்டேனியஸாக அவருக்கு வருது. அது என்னென்னா, மதுரையில் ஒரு நகைக்கடையில் வேலை செஞ்சுட்ட பொண்ணு மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணால் அந்த பொண்ணு இறந்துருந்த சடலம் கிடைக்குது. ஸோ இப்போ 2 கேஸ் ஆகிடுது. இந்த 2 கேஸையும் துரத்துறாரு ஹீரோ இன்ஸ்பெக்டர் வர தமன்குமார். ஸோ இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த 2 கேஸ்லேயும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் களத்தில் இறங்கும்போது திடுக்கிட சம்பவங்கள்லாம் தெரிய வருது 2 கேஸுக்கும். அந்த 2 கேஸுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா, ஏதாவது லிங்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பரபரப்பாக கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டோட சொல்லி, அது இல்லாமல் 2வது பார்ட்டுக்கு லீடு கொடுத்து பரபரப்பாக முடிக்க தான் மிச்ச கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரபரப்பாக போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் தரமாக இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக நம்பலாம். இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்த அறிமுக இயக்குனர் மணிவர்மனுக்கு பாராட்டுகள். எந்த இடமும் போர் அடிக்காமல் ஒரு புது இயக்குனர் மாதிரி தெரியாத அளவுக்கு சிறப்பான ஒரு கதைக்களமா வந்திருக்கு. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா விறுவிறுப்பான கிரைம் இன்வெஸ்டிகேஷன், மிஸ்ட்ரி, ஸ்க்ரீன் பிளே நிறைஞ்ச ஒரு ஒரு படம் இது. இந்த படம் வந்து சமீபத்தில் மலையாளத்தில் வந்த டொவினோ தாமஸ் நடிப்பில் வந்த அன்வேஷ் பின் கண்டெத்தம் அப்படின்னா தேடினால் கிடைக்கும் அப்படின்ற பொருளில் வர அந்த படம் வந்து நல்லா போச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலில் வந்த படம். அதில் வந்து இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேஸு, இடைவேளைக்கு ஒரு 2 கேஸுன்னு ஹேண்டில் பண்ணவர் ஹீரோ. அதே மாதிரி இதில் படம் ஃபுல்லாகவே 2 கேஸும் ஒரே டயத்தில் சைமல்டேனியஸில் ஹேண்டில் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பரபரப்பாக எழுதியிருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. நல்லா இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தை 2 கதையும் ஒரு நல்லா இணைச்சி கொண்டு போயிருக்காரு. படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சொன்னால் ரிவீல் ஆகிடும் கிளைமேக்ஸு. இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. அதை நரேட் பண்ண விதமும் நல்ல புதுமையான பாணியில் நான் லீனியராக சொல்லியிருப்பார். அது எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிமையாக சொல்லியிருப்பார்.
அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் நல்லா புரிகிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாராட்டுகள். கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் வந்து கெஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து அந்த 1960களில் வந்து அந்த அதே கண்கள் படத்தில் அந்த ஒரு வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உள்ள ஸ்க்ரீன் பிளே பரபரப்பாச்சோ, அந்த மாதிரியான இந்த படத்துலேயும் நல்ல பரபரப்பான ஒரு கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அந்த வில்லனாக வர்றது யார், அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசியில் அது ஆச்சரியமான ட்விஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஊடன் ஹிட் கான்செப்டில் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அறிமுக இயக்குனர், பாராட்டுகள். அதில் படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பல தெரிஞ்ச முகங்களோட அறிமுகங்களை ஒன்றா மிங்கிள் பண்ணி சிறப்பான கேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ தமன் குமார். அவர் ஏற்கனவே வானத்தை போல சீரியலில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சட்டம் ஒரு படத்தில் ஹீரோ வந்திருக்காரு. அவர் இந்த படத்தில் மிடுக்கான ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இப்போ கண்ணில் எந்த பயமும் இல்லாமல் நல்லா ஒரு தில்லான போலீஸ் அதிகாரியாக நல்லா படம் ஃபுல்லாக கவனம் எடுத்திருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலாம் நல்ல ஒரு மலையாள படங்களில் வர மாதிரி, தமிழில் வந்து வேட்டையாடி விளையாட படத்தில் வர மாதிரி அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுக்கிறாரு. படம் லோ பட்ஜெட்னால பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு நேர்த்தியாகவே கொண்டு போயிருக்காங்க. காட்சி அமைப்புலையும் ஹீரோவும் அவரோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கதைக்களங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணால் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. தமன்குமார் அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் வேலராமூர்த்தி இந்த படத்தில் வந்து தாதா வராரு. அவர் இந்த மதுரை மண்ணுக்கே உண்டான அந்த ஒரு ஸ்லாங்கை வச்சு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கிடாரி இந்த மாதிரியான படங்கள் நடித்த கேரக்டர் தான் அவர் பின்னி பாராட்டுக்கிறாரு. அவர் நடிப்புக்கு சொல்ல வேண்டாம். சிறப்பான நடிகர் வேலராமூர்த்தி அவர்கள். அவர் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். மண்ணின் மைந்தன் மாதிரி இருக்காரு நடிப்பில். மதுரை மன்னன் அந்த ஒரு ஸ்லாங்கை பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள். அவர் என்னதான் ராம்நாடாக இருந்தாலும் அந்த மதுரை வட்டார வழக்கு சிறப்பாக பேசியிருக்காரு. கொஞ்ச நேரமே வந்தாலும் எம்எஸ் பாஸ்கர் அவரும் அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். நல்ல ஒரு பாடகர் கூட. இந்த படத்தில் மதுரை ஸ்லாங்கை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. எந்த காட்சி கொடுத்தாலும் அந்த ஷோ ஸ்டீலர்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த படத்தில் அவர் தான் மெயினான கேரக்டரு. அதை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அவர் கேரக்டர் கவனம் இருக்கும். சொன்ன ரிவீல் ஆகிடும். படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஸ்ரீரஞ்சனி அவங்க வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒய்ஃபாக வராங்க. அவங்களும் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சிறப்பான நடிப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது அவங்க நடிப்பில். நல்ல சிறப்பான நடிகை. அவங்க வந்து அலைபாயுது படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க. அலைபாயுதில் வந்து மாதவன் கன்யா வரும். இந்த படத்தில் சிறப்பான நடிப்பு. ஸ்ரீரஞ்சனி அவர்களின் வாழ்த்துக்கள். அது இல்லாமல் படத்தில் வந்து நிகிதா, தீபா சங்கர், பழகற்பையா, அப்புறம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா கஜராஜ், இவங்க எல்லாமே அவங்க கேரக்டர் உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் கான்ஸ்டபிள் கேரக்டரில் ஒரு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வரவர் அப்படின்னு. அப்போ அது இல்லாமல் குறிப்பாக அந்த சலூன் கடை வச்சிருக்கிற வருவாங்க புதுமுகம். மற்றும் இந்த சலூன் கடைக்கார் புதுமுகம். மற்ற அந்த 2-3 கேரக்டர்லாம் பழைய முகங்கள், அறிமுகமான முகங்கள் தான். அந்த கான்ஸ்டபிள் வரவரெலாம் பல படங்கள் பண்ணியிருக்காரு. இதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. எஸ்ஐ வரவரும் கவனம் இருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாருமே கேஸ்ட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சஞ்சய் மாணிக்கம் மியூசிக்கில் வந்து பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணுது. அந்த த்ரில்லருக்கான அதை சீன்ஸை வந்து நல்லா எலிவேட் கொடுக்குற சவுண்டில். அப்புறம் பாட்டும் 2 பாட்டு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஒளிப்பதிவு நல்லாவே பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் ரித்தீஷ் அவர்கள். அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் எடிட்டிங்கும் நல்ல சிறப்பான கட்ஸ். இந்த மாதிரி ஆன்லைன் நேரில் ரொம்ப கொஞ்சம் பிசுறுத்துனாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். அது இல்லாமல் 2 ஒரு கதைக்களத்தையும் சைமல்டேனியஸாக கொண்டு போகிறது எடிட்டரோட பங்கு முக்கியம். அது சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு வித்தியாசமான ஒரு சிறப்பான லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஐடியாவாக பார்க்கப்படுது. படம் ஆக மைனஸ் இல்லையானா ஒரு சில விஷயங்கள் எனக்கு மைனஸாக பட்டுச்சு. அது என்னென்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் வேறு லெவலுக்கு போயிருக்கும். இப்பயும் நல்ல படம் தான், தரமான படம் தான். அது இல்லாமல் 2 கேஸ் ஒரே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறது ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் அது கொஞ்சம் பிசுறு தட்டாமல் கொண்டு போனதில் படம் தப்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் வந்து இப்படி தான் போகும், கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது. அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம். மற்றபடி இது மலையாள படங்கள்னால் த்ரில்லர் படங்களுக்கு ஒரு நல்ல படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் சொல்கிற அளவில் இருக்கும்போது, இப்போ தமிழ் படங்களும் அதுக்கு ஈக்குவலாக தமிழ்லேயும் சிறப்பான த்ரில்லர் படம் கொடுக்க முடியும்னு சொல்லி வந்திருக்க படம். இந்த படம் எந்த மொழியிலையும் தைரியமாக கண்ணை மூடிட்டு ரீமேக் பண்ணலாம். அந்த அளவு எல்லா மொழியிலையும் வந்து நல்லா ஓடக்கூடிய ஒரு கதைக்களம். இப்படியான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து பண்ண இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மணிவர்மன் அவர்களுக்கு மற்றும் மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். இந்த பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்க முன் வந்த தயாரிப்பாளர் மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். படத்தில் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டால் அது தண்டனை கம்மியாக தான் இருக்கும். குற்றத்தை வந்து மறைக்க பார்த்து அது அப்புறமா பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அதனால குற்றத்தை உடனே ஒத்துக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் தண்டனைக்கு போச்சுன்னா பெரிய லெவலுக்கு போகும், கோர்ட்டு கேஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக சொல்லியிருப்பாங்க. ப்ரீச்சிங் மோட் இல்லாமல். படம் பாருங்க உங்களுக்கே புரியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. இந்த படம் லோ பட்ஜெட் இருந்தாலும் எந்த இடத்துலையும் அந்த லோ பட்ஜெட் தெரியாத அளவுக்கு நம்மளோட எந்த ஒரு
ஸ்க்ரீன் விட்டு கண்ணை விடுக்காத அளவுக்கு அந்த அந்த ஹூட் அண்ட் இட் கான்செப்டில் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி அது குழப்பிய நம்ம மைண்டை வந்து அதிலேயே வந்து நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய அளவில் பண்ணியிருப்பாரு. கடைசியில் எல்லாத்துக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கெல்லாம் விடை கிடைக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அது படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 18+ பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஏன்னா படத்தில் ஒரு சில வன்முறை காட்சிகள்லாம் இருக்குது. அதுக்காக 18+ பார்க்கக்கூடிய படம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அது இல்லாமல் க்ரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்த தமிழ் படங்களில் தரமான படம். இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். இப்போ தேட்டர்கள்லேயே இந்த படத்தை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. தேட்டரில் பார்க்கவும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படம் இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு நல்ல ஒரு தியேட்டருக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல படங்களை எப்பயும் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இது தமிழில் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜும் டப் பண்ணாலும் நல்லா ஓடக்கூடிய படம். அதனால எல்லா லாங்குவேஜும் டப் பண்ணலான்னு தைரியமாக பண்ணலான்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர்ஸை. அது இல்லாமல் ஓடிடிலையும் வரும்போது நல்லா எல்லா மொழிக்காரங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான படம். ஸோ மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். இது நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இதுதான் நம்மளோட ரிவ்யூ. இந்த படம் விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.